எம்ஜிஆர் தமிழ் சினிமாவை 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் நடித்தார். இது பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்ற எழுத்தாளரோட எம்ஜிஆர் பத்தின விமர்சனம். இவரை போல ஒரு சிலர் எம்ஜிஆர் விமர்சித்தாலும் கூட இன்னைக்கும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எம்ஜிஆர் தான் அவர்களுடைய இதய தெய்வம். இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட இன்னமும் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரனின் புகழ் கொஞ்சம் கூட குறையல. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்றது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, திமுகவை ஒழிப்போம், ரெண்டாவது எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம். இப்போ நடிகர் விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரே, அவரும் இதையே தான் சொல்றார். அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது அடுத்து வர்ற ஒரு சில மாதங்களில் தெரிஞ்சிட போகுது. பட் நாம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, உண்மையில் அந்த எம்ஜிஆரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, சினிமா மூலமா எப்படி படிப்படியாக தன்னோட இமேஜை பில்ட் பண்ணி தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக அவர் எப்படி மாறினார் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு அஜித் வசனம் வருமே, என் வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டும் நான் செதுக்குனதுடா அப்படின்னு. அது அஜித்துக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம பொன்மன செம்மலுக்கு 100% பொருந்தும். எம்ஜிஆரோட லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் 24/7 தன்னுடைய இமேஜை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு அதுக்காகவே வாழ முடியுமா அப்படின்னு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். பூர்வீகம் கேரளா, பிறந்தது கண்டி, வளர்ந்தது கும்பகோணம், மரணமடையும் போது தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவன். இதை எப்படி சாதித்தார் எம்ஜிஆர்? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். இது எம்ஜிஆரின் இமேஜ் பாலிடிக்ஸ். 1936 சதிலீலாவதி திரைப்படம் மூலமா எம்ஜிஆர் சினிமாக்குள்ள வர்றாரு. அப்புறம் கலைஞர் கருணாநிதி கதை வசனத்துல ராஜகுமாரி திரைப்படம் மூலமா ஹீரோவா உயர்றாரு. அப்படியே அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு அடுத்த 10 வருஷத்துல தன்னுடைய இமேஜை சினிமாவில் கணிசமா உயர்த்திக்கிறாரு. இந்த காலகட்டத்து தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப எழுச்சி மிகுந்தது, பரபரப்பானது. திமுக அப்பதான் உதயமாகி இளைஞர்கள்ட்ட செல்வாக்கோட வளர்ந்துட்டு இருக்குது. பட் எம்ஜிஆருக்கு அடிப்படையில் காங்கிரஸ் ஆர்வம், அதனால காங்கிரஸ் கூட தான் ஆரம்பத்தில் தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டார். பட் அவர் லேட்டரான் ஸ்டேஜில் என்ன கவனிக்கிறாருனாக்க, காங்கிரஸ் மக்கள்கிட்ட செல்வாக்கு இழக்குது, திமுக மக்கள்கிட்ட செல்வாக்கோட வளருது. இதை பார்க்குற அவர் 1953 திமுகவின் உறுப்பினராக தன்னை சேர்த்துக்கிறாரு. கட்சி கூட்டங்களில் ஆக்டிவாக பங்கெடுத்துக்கிறாரு, மேடைகளில் போய் பேசுகிறார். பட் அப்போ இருந்த மற்ற திமுக தலைவர்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை, சித்தாந்தம், தத்துவம் இதையெல்லாம் விலக்கி பேச வேண்டிய அவசியம் எம்ஜிஆருக்கு இல்லை. சமகாலத்தில் அன்னைக்கு இருந்த மற்ற எல்லா தலைவர்களும் ரொம்ப வீச்சோட அந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தை எல்லாம் பேசினாங்க. அன்றைய காலகட்டத்தோட அரசியல் அப்படி இருந்துச்சு. பட் எம்ஜிஆருக்கு அதெல்லாம் அவசியப்படலை. மாறா அவர் கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம் இது போன்ற விஷயங்களை தன்னுடைய திரைப்படங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தார். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம் இது ரெண்டையுமே எம்ஜிஆர் யூஸ் பண்ணியிருப்பாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 100 நாளை கடந்து ஒன்றுச்சு. திமுக சார்பாக அந்த படத்துக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தினாங்க. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜிஆரோட கேரக்டர் பேரே உதயசூரியன் தான். புதிய பூமியில் அவரோட கேரக்டர் பேர் கதிரவன். அப்புறம் அண்ணாவை நினைவூட்டும் விதமாக காஞ்சி தலைவன் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேரே வச்சார் எம்ஜிஆர். அப்புறம் எம்ஜிஆரோட படங்களில் கதை வசனம், காட்சி அமைப்பு, பாடல் வரிகள் இது எல்லாத்துலேயும் திமுகவோட இந்த சின்னங்கள்லாம் வர்ற மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவார். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு படத்தில் ஒரு பெண் கதாபாத்திரம் ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போவாங்க. கடைக்காரர் கேட்பார், உங்களுக்கு என்ன கலர் புடவமா வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த லேடி பதில் சொல்லுவாங்க, கருப்பு சிவப்பு பார்டர் வச்ச புடவை கொடுங்க அப்படின்னு லேடி பதில் சொல்லுவாங்க. இன்னொரு படத்தில் இது ரொம்ப இருட்டாக இருக்குதே அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும்போது இன்னொரு கேரக்டர் பதில் சொல்லும், கவலைப்படாத, உதயசூரியனின் வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது, இந்த இருட்டை அது போக்கிவிடும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இன்னொரு படத்தில் ஒரு பாட்டு கூட வருமே, படியரிசி கிடைக்கிற காலத்தில் நாங்கள் படியேறி பிச்சை கேட்க போவதில்லை, சர்க்காரு எங்கள் பக்கம் இருக்கையில் நாங்கள் சட்டத்திட்டம் மீறி இங்கே நடப்பதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். இப்படி எவ்வளவோ உதாரணங்கள் சொல்ல முடியும். அன்றைய காலகட்டத்தில் திமுக ஒரு வளர்ற கட்சி. எம்ஜிஆர் மாதிரியான திரைப்பிரபலம் உள்ள ஒரு நடிகர் சினிமா மாதிரியான கவர்ச்சி மிகுந்த ஊடகத்தில் திமுகவோட கட்சி, கொடி, சின்னம் இதையெல்லாம் பயன்படுத்துறது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கு உதவும், கட்சியை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவும் அப்படின்னு திமுக நினச்சிது. அது கணிசமான அளவுக்கு உண்மையும் கூட. ஆரம்ப கட்டத்தில் திமுகவோட வளர்ச்சியை துரிதப்படுத்துனதுல எம்ஜிஆரோட இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இன்னொரு பக்கம் சினிமாக்குள்ள தன்னுடைய கதாபாத்திரத்தை எம்ஜிஆர் எப்படி தேர்வு செய்தார், எப்படி டிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். சினிமாங்கிறது 48 ஃப்ரேம்ஸ், 24 ஆர்ட் ஃபார்ம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தார். தன்னோட படத்தோட கதை, இசை, பாடல், சண்டை காட்சி எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஆக்கிரமித்து வச்சுருந்தார்.
அது எல்லாமும் தன்னுடைய கவனத்தை மீறி ஒரு ஃப்ரேம் கூட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அவர் தேர்ந்தெடுத்து நடித்த கதாபாத்திரங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னாலே எவ்வளவு தூரம் ஒரு கான்சியஸாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். கூலிக்காரன், ரிக்ஷா ஓட்டுறவர், சர்க்கஸ் தொழிலாளி, ஷூ துடைக்கிறவர், காவலாளி, மாட்டு வண்டி ஓட்டுறவர், விவசாயி, மீனவன், தொழிலாளி, இப்படி ரொம்ப எளிய மக்களின் கதாபாத்திரத்தை தான் ரொம்ப கான்சியஸாக தேர்ந்தெடுத்து எம்ஜிஆர் நடித்தார். படத்துக்குள்ளே எம்ஜிஆரோட கதாபாத்திரம் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதில் கூட எம்ஜிஆர் ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்கிறார். பழைய சோறு, நீராகாரம், சுக்கு காஃபி, ராகி தோசை, இப்படி தான் அவர் சாப்பிடுவார். அந்த காலகட்டத்தில் சாதாரண ஒர்க்கிங் கிளாஸோட ஃபுட்டு இதுதான். இதைத்தான் அவருடைய கேரக்டரும் சாப்பிடும். மாறா ஒரு உயர்த்தட்டு சாப்பாடெல்லாம் அவர் ப்ரிஃபர் பண்ண மாட்டார். இதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். சரி, இவரோட படத்தில் இருக்கிற வில்லன்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னாக்க, அன்றைய காலகட்டத்தில் சொசைட்டிக்கு யாரெல்லாம் வில்லன்களாக இருந்தாங்களோ அவங்க தான் இவர் படத்தோட வில்லன்களாகவும் வருவாங்க. கந்து வட்டி கொடுக்குறவங்க, நிலத்தை பிடிங்கிறவங்க, இந்த மாதிரி இவங்க தான் அவங்க படத்தோட வில்லன்களாக வருவாங்க. பெண்களை ஏமாத்துறவங்க, அம்மாவை மதிக்காதவங்க, தொழிலதிபர்கள், ஏழைகளை வாட்டி வதைக்கிறவங்க, இப்படியெல்லாம் உள்ளவங்க தான் ஒரு படத்தில் வில்லனாக வருவாங்க. எஜுகேஷன் மூலமாக எப்படியாவது முன்னேறிட முடியுமா அப்படின்ற வேட்கை அப்போ தான் துளிர்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால அதையும் தன்னோட படங்களில் இவர் ரொம்ப போர்ட்ரேட் பண்ணார். படகோட்டி படத்தில் ஒட்டுமொத்த மீனவ குப்பத்திலையும் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் படித்தவராக இருப்பார். நான் ஏன் பிறந்தேன் படத்தில் படிப்புக்காக வீட்டையே விற்பார். இன்னொரு படம் குமரி கோட்டம், அந்த படத்தில் படிக்கிறதுக்காக வேறு வேலைகள் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாப்புல. வில்லன்கள் தரப்பு ஏழைகளை ஏமாற்றி அப்படி சீட் பண்ணும்போது எம்ஜிஆர் தன்னுடைய கல்வி அறிவின் மூலமாக ஏழைகளை காப்பாற்றுறதுக்காக வருவார். அன்றைய காலகட்டத்து சமூக யதார்த்தம் அப்படிங்கிறது பெரும்பகுதி படிக்காதவங்க, குறிப்பாக எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்களாக இருந்தவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க. படித்தவர்களை கண்டு ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க. அவங்க படித்தவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு நம்பினாங்க. அந்த ஏக்கத்தை சினிமா மூலமாக எம்ஜிஆர் தீர்த்து வச்சார். அன்னைக்கு பண்ணையார்கள் முன்னாடி ஏழைகள் கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது எம்ஜிஆர் சினிமாக்குள்ளே பண்ணையார்களுக்கு முன்னாடி ஒரு நாளும் கைகட்டி நிற்க மாட்டார். இடுப்பில் ஒரு மாதிரி கை வச்சுக்கிட்டு சர்க்காஸ்டிக்காக நிற்பார். அதே போல் தோளில் போடுற துண்டை ஒரு நாள் இடுப்பில் கட்ட மாட்டார். எம்ஜிஆர் அவருக்கே உரிய பாணியில் தலையில் தான் முண்டாசு போல் அதை கட்டிக்குவார். ரிக்ஷாக்காரன் படத்தில் வில்லன்களுக்கு முன்னாடி கெத்த அப்படி கால் மேலே கால் போட்டுக்குவார். இப்போ ரஜினி படத்தில் வந்துச்சுல, கால் மேலே கால் போடுவேண்டா அப்படின்னு, அதையெல்லாம் அன்னைக்கே எம்ஜிஆர் தன்னோட படங்களில் செஞ்சு காமிச்சார். இதெல்லாம் மறைமுகமாக ஒரு குறியீட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதிகாரத்துக்கு அடிபணியாத, மேல்திட்டு வர்க்கத்துக்கு அடிபணியாத ஏழை மக்களின் கதாநாயகன், ஏழை மக்களின் தூதுவன் அப்படின்ற அந்தஸ்தை எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவுனுச்சு. எம்ஜிஆர் சினிமாக்குள்ளே யாரை லவ் பண்ணாரு, யாரை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது அன்னைக்கு இருந்த சமூக இயக்கத்துக்கு ஒரு வடிகால் போல அந்த காட்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான படங்களில் சாதாரண ஒர்க்கிங் கிளாஸில் பிறக்கிற எம்ஜிஆர் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு, பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். தாய்க்கு தலைமகள் படத்தில் மெக்கானிக்காக வர்றவர் ஒரு ஜமீன்தார் வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். பெரிய இடத்து பெண் படத்தில் அதே போல் ஒரு ஜமீன்தார் வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அப்புறம் 1000ல் ஒருவனில் அடிமையாக வர்றவர் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்குவார். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பெண்கள் மனசில் இருந்த ஆழ்மன இயக்கங்கள். மதுரை வீரன், பணம் படைத்தவன், நாடோடி, நம் நாடு, இந்த மாதிரியான படங்களில் சாதி வேறுபாடுகளை கடந்து எம்ஜிஆர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவார். எம்ஜிஆர் அவருடைய பெரும்பாலான படங்களில் அவர் லோயர் காஸ்டாக இருப்பார். அவர் லவ் பண்ணுற பெண்கள் அப்பர் காஸ்டாக இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட சாதி ஆண்களை அப்பர் காஸ்ட்டை சேர்ந்த பெண்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது மாதிரியான காட்சிகள் எம்ஜிஆர் படங்கள் நிறைய உண்டு. அன்னைக்கு இருந்த சமூக யதார்த்தத்தில் அப்படிப்பட்ட நிலைமையை பெண்களால் கற்பனை செஞ்சும் பார்க்க முடியாது. சினிமாவில் அதுக்கு ஒரு காட்சி வடிவத்தை எம்ஜிஆர் கொடுத்தார் அப்படின்ற வகையில் பெண்களோட ஆழ்மன இயக்கத்துக்கான வடிகாலாக எம்ஜிஆரோட அந்த காதல் காட்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எம்ஜிஆர் படங்களில் மேக்ஸிமம் அரேஞ்ச்டு மேரேஜ் இருக்காது, லவ் மேரேஜ் தான். அந்த லவ் மேரேஜ்லையும் பெண் தான் தனக்கு விருப்பமான அந்த துணையை தேர்வு செய்வாள். ஆண் தேர்வு செய்ய மாட்டான், பெண் தான் சூஸ் பண்ணுவாள். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தான் விரும்பிய காதலிக்கிற ஒரு இளைஞனை தேர்வு செய்வதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அன்னைக்கு இருந்த சமூக யதார்த்தத்தில் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கே அது கஷ்டம், அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அதை திரையில் நிகழ்த்தி காட்டுறார். அப்படிப்பட்ட காதலுக்கு ஏற்படுற சமூக தடைகளை எந்த விதத்தில் மீறணும் அப்படின்னு ஒரு பெண் மனசு நினைக்குமோ அதை எல்லாத்தையும் எம்ஜிஆர் நிகழ்த்தி காட்டுவார். ஒரு சாகசம் போல பெண்களுக்கு அது இருந்துச்சு அன்னைக்கு. இது போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய இமேஜ் ட்ராப் புத்தகத்தில் டீட்டெயில்டாக விவரிக்கிற எம்எஸ்எஸ் பாண்டியன்
அதில் ஒரு பேசா பொருளையும் தொட்டுட்டு போகிறார். என்னென்னா, எம்ஜிஆர் படங்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மோகத்துக்கான வடிகாலாக இருந்துச்சு. எம்ஜிஆர் தன்னுடைய உடல் வனப்பை, தன்னுடைய கட்டழகு மேனியோட அழகை வெளிப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாகவும் கவனமாகவும் இருந்தார். ரொம்ப இறுக்கமாக சட்டை போடுறது, அரக்கை சட்டை போடுறது, எப்போவும் அந்த சிவந்த மேனி வெளிப்படணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு திரையரங்கில் அந்த இருட்டுக்குள்ளே தான் மனம் விரும்பிய கதாநாயகன் திரையில் பார்த்து ரசிக்கிறத பெண்கள் ரொம்ப விரும்பினாங்க. அது அன்னைக்கு இருந்த அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு மோக உணர்ச்சிக்கு, காதல் உணர்ச்சிக்கு ஒரு வடிகால் போல அது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு எம்எஸ்எஸ் பாண்டியன். ஜெயகாந்தனோட சினிமாவுக்கு போன சித்தாளு கதையும் இதைத்தான் பேசுது. ஒரு எம்ஜிஆர் ஃபேனா இருக்கிற ஒரு பெண் திரையரங்குக்கு படம் பார்க்க போவாங்க. அங்க அவங்களுக்கு ஏற்படுற பாலியல் சாகசங்கள் தான் அந்த கதை. அதைத்தான் ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். பெரும்பாலான எம்ஜிஆர் படங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோயின்ஸ் அவரை துரத்தி லவ் பண்ணுவாங்க. பின்னாடி நான் ஏன் பிறந்தேன்னு அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியை பயோகிராஃபியை எழுதினார் இல்லையா, அதில் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எத்தனை பேரை லவ் பண்ணேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எத்தனை பேர் லவ் பண்ணாங்க அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு அவரே அதை என்டாஸ் பண்ணுறாரு. அதே நேரம் சமூக கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துக்காத, அதையெல்லாம் மீற நினைக்கிற பெண்களை வில்லியா சித்தரிக்கிறதும் அதே எம்ஜிஆர் படங்கள் தான். அவங்கள அடங்காப்டாரி அப்படின்னு சித்தரித்து அவங்கள அடக்கி ஒடுக்கிறவராகவும் எம்ஜிஆர் தான் வருவார். குமரி கோட்டம், உரிமை குரல், விவசாயி, இந்த மாதிரியான படங்கள்லாம் அதுக்கு உதாரணம். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஒரு பக்கம் பெண்களோட ஆழ்மன விருப்பத்தை நிறைவேற்றும் காதல் கதாநாயகனாக திரையில நடித்து பெண்களோட மனசில் இடம் பிடிச்ச எம்ஜிஆர், அதே பெண்கள் தங்களுடைய உரிமையை கேட்டால், சுதந்திரத்தை பேசினா அவங்கள அடக்கி ஒடுக்கிறவராக நடித்து ஆண்கள் மனசில் இடம் பிடிச்சார். இன்னொரு பக்கம் தான் கூட ஹீரோயினா நடிக்கிறவங்களோட வயசு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாரு. அப்போ தான் தன்னோட வயசை குறைச்சி காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பேட்டர்னை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணார். அதுக்கு பிறகு வந்த எல்லா ஹீரோக்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னுடைய வயசு, தன்னுடைய தோற்றம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பம் எல்லா வகையிலையும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத எப்பவும் செக் பண்ணிகிட்டே இருந்தார். அது ரொம்ப விடாப்பிடியான ஒரு தீவிரத்தோடு இருந்தார். அதாவது எம்ஜிஆர் உண்மையில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, திரையில் அவர் எப்படி வெளிப்படுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பத்திரிகையாளர் மறைந்த துக்ளக் சோ ராமசாமி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், சண்டை காட்சிகள் படமாக்கும் போது எம்ஜிஆர் ஆளரவம் இல்லாத ஒரு இடத்துல போய் தான் படமாக்குவாராம். ஏன்னா இவர் வயசானவர், சண்டை காட்சியில் டூப்பெல்லாம் போடாமல் நடிக்க முடியாது. அப்போ உண்மையாக டூப் போட்டு நடிக்கும்போது மக்கள் பார்வையில் அது பற்றக்கூடாது. அதனால் ஆளே இல்லாத இடத்துல தான் அதை போய் ஷூட் பண்ணுவாராமா. அது மட்டும் இல்லை, வழக்கமாக சண்டை காட்சியில் ஸ்டென் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிற மூமெண்ட்ஸ் அவங்க நடிப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் படங்களில் இவர் தான் ஸ்டென் மாஸ்டர் போலவே இருப்பாராம். ஒரு ஸ்டென் மாஸ்டர் இருப்பார், அவரை ஒதுக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் தான் ஆக்ஷன் கட்டெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் இவர் தான் பண்ணுவாராம். எடிட்டிங் டேபிள் வரைக்கும் போய் உட்காந்து சண்டை காட்சிகளை எம்ஜிஆர் தான் எடிட் பண்ணுவாராம். ஸோ சண்டை காட்சியில் கூட தான் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் அவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறார். யாராலையும் எம்ஜிஆரை தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு சினிமாக்குள்ளே ஏற்படுத்துகிற பிம்பம் சமூகத்தோட கடைகோடி கிராமம் வரைக்கும் அது உண்மையாகவே போய் சேரும் அப்படின்னு எம்ஜிஆர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதனால தான் அந்த அளவுக்கு அதில் கவனமாக இருந்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் எம்ஜிஆர்கிட்ட இப்படி 10-20 பேரை ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு பந்தாடுறீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், அபிமன்யு, மகாபாரதத்தில் அபிமன்யு இப்படி 10-20 பேரை அடித்து வீழ்த்தும் போது அதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்க இல்லையா, அதே போல தான் இதுவும் அப்படின்னு எம்ஜிஆர் பதில் சொன்னார். அதோட அர்த்தம் என்ன, அபிமன்யு அப்படின்ற காவிய கதாபாத்திரமும் நானும் ஒன்று தான் அப்படின்னு எம்ஜிஆர் மனப்பூர்வமாக நம்பி தான் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஆந்திராவுக்கு அடுத்து அதிகப்படியான சினிமா தியேட்டர் இருந்தது தமிழ்நாட்டில் தான். 1986 வருஷ கணக்கீட்டின்படி 2153 சினிமா தியேட்டர்ஸ் இங்கே இருந்திருக்குது. இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் சினிமா தியேட்டர்ஸ் இருந்திருக்குது. சினிமாங்கிற ஒரு புதிய கவர்ச்சி மிக்க ஆர்ட் ஃபார்ம் அன்னைக்கு வந்திருக்குது. மக்கள் எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. அதை எல்லாத்தையும் எம்ஜிஆர் ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கிட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, அன்றைய காலகட்டத்தில் நாட்டார் தெய்வங்கள், மதுரை வீரன், முத்துப்பட்டர், இது மாதிரியான நாட்டார் தெய்வ வழிபாடு அந்த மரபு மக்கள்கிட்ட எஃபெக்டிவாக இருந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான கதைக்களங்களை தேர்வு செஞ்சு எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்தார். மதுரை வீரன் அப்படின்ற படம் நடித்தாருனாக்க மதுரை வீரனாகவே தன்னை மக்கள் மத்தியில் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தார். மக்கள் இவரை அதுபோலவே கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. பல வீடுகளில் கேலண்டரில் எம்ஜிஆர் படங்களை வீட்டில் சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் கூட அந்த மரபு தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரபு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சாமி படங்கள் மத்தியில் எம்ஜிஆரோட படமும் இருக்கும். அந்த அளவுக்கு வீடுகளில் தான் ஒரு சாமி போல இதய தெய்வம்னு அவர் சொல்கிறாங்க இல்லையா, உண்மையாகவே இதய தெய்வமாக அவரை அறிவிச்சுக்கிட்டாரு. அதை நோக்கி ஒர்க் பண்ணார். மக்களின் இதயமாக, மக்களின் இதய தெய்வமாக அவர் மாறினார்.
சரி, இப்படியெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப கணக்கு வழக்கோட கான்சியஸாக தன்னோட இமேஜை உயர்த்திக்கிட்டாரு அப்படின்னு நாம வைக்கிற விமர்சனம் இல்லது. எம்ஜிஆரே இதை சொல்லியிருக்கிறார். அவருடைய நான் என் பிறந்தேன் சுயசரிதை இருக்கு இல்லையா, அதில் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவங்க மனசில் நீங்கள் நல்லவன் என்ற பிம்பத்தை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை பற்றி நினைத்தாலோ அவரை பார்த்தாலோ அந்த பிம்பம் தான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். இது எம்ஜிஆர் அவருடைய வார்த்தைகள் நேரடியாக சொல்லியிருக்கிறது. மற்றவங்களுக்கே இவ்வளவு சொல்கிற எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பத்தை எவ்வளோ கான்சியஸாக வடிவமைச்சிருப்பார். இப்போ அந்த அஜித்தோட வசனத்தை நினச்சி பாருங்கள், என் வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டும் நானே செதுக்குனதுடா, அது அவருக்கு பொருந்தாது, எம்ஜிஆருக்கு தான் அப்படியே பொருந்தும். அந்த அளவுக்கு மனுஷன் தன்னுடைய இமேஜை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். எம்ஜிஆரோட வாழ்க்கையை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க, உண்மையிலேயே அவர் விருப்பப்படி மனதார வாழ்ந்தாரா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இமேஜ்னு அதை பற்றியே வாழ்ந்திருக்கிறார். எனவே அப்படி வாழ்ந்தார். அதில் உருவாக்கி கொண்ட அந்த இமேஜை வைத்து 1977 ஆட்சியை பிடித்து அடுத்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக எம்ஜிஆர் உருவெடுத்தார். எம்ஜிஆரின் ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு இப்போவும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எம்ஜிஆரின் ஆட்சி பொற்கால ஆட்சி தானா? டேட்டா என்ன சொல்லுது? எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரா அல்லது தமிழ்நாட்டை செஞ்சாரா? அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.